காங்கிரஸ்ல இருந்து வராங்க மேலிட தலைவர் இங்கிலீஷ்ல பேசுறாங்க, கம்யூனிஸ்ட்ல இருந்து வர்றாங்க மேலிட தலைவர்கள் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. நீ பெரிய வெங்காயமா? உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? நீ அமித்ஷாவாரு இல்ல மோடியாரு எவனாரு? தமிழ்நாட்டில் வந்து இங்கிலீஷ்ல தான் பேசணும், நீ ஹிந்தியில பேசக்கூடாது. அப்படி ஹிந்தியில பேசினேன்னா நீ வடநாட்டுக்காரன் இந்தியா தமிழ்நாட்டில் உனக்கு இடம் கிடையாது. அவரே சொல்லியிருக்காரு, தமிழ் பேச முடியல, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்றதையும். இங்கிலீஷ் பேசு, அது கூட தெரியல. நீ என்ன பிரைம் மினிஸ்டர், நீ என்ன ஹோம் மினிஸ்டர்? இங்கிலீஷ் கூட பேச தெரியல, உனக்கு என்ன ஹோம் மினிஸ்டர்? ஒரு பன்மொழி கொண்ட நாட்டில் உனக்கு இங்கிலீஷ் கூட பேச தெரியல, அப்ப நீ என்ன ஹோம் மினிஸ்டர்? தமிழ்நாட்டில் பெரும்பாலான பேருக்கு இங்கிலீஷ் தெரியும், ஏன்னா அது படிச்ச மாநிலம், உன்னை மாதிரி முட்டாள் மாநிலம் கிடையாது. நீ எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை மதிப்பணி? அவரே சொன்னார் சார், தமிழுக்காக எவ்வளவு விஷயங்களை மோடி செஞ்சிருக்காரு பட்டியலிட்டார் சார். என்ன செஞ்சிருக்க? சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு கல்வி நிதி ஒதுக்கி இருக்க, தமிழுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்க? சரி, கீழடி நீ என்னுடைய அறிக்கையை வெளியிட்டு இருக்கியா? அவர் அமர்நாத் கொடுத்த அறிக்கையை திருத்துறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ அதை கொஸ்டின் பண்ணிருக்க. என்ன கொஸ்டின் பண்ணிருக்க? கொஸ்டின் பண்ணி தூக்கி உள்ள போட்டிருக்க, நீ பரன்ல போட்டிருக்க. நீ உனக்கு என்ன தகுதி இருக்கு? அப்புறம் எப்படி நீ தமிழ நாகரிகத்தை உயர்த்துற? 5000 ஆண்டுகள் தொன்மையான தமிழ்நாட்டு நாகரிகம், இரும்பை கண்டுபிடித்த நாகரிகம்னு சொல்லி ரெக்கார்டட் எவிடன்ஸ் அமெரிக்கா ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கான், டேட்டிங் எவிடன்ஸோட கொடுத்துருக்கான். இதை உன்னால அங்கீகரிக்க முடியல. நீ என்ன தமிழுக்காக ஒர்க் பண்ற?